ஹலோ பீப்புள், டே 15 180 டேஸ் மெடிடேஷன் போயிட்டுருக்கு. டுடே விஷயம் என்னென்னா மௌனத்தை பற்றி பேசுகிறேன். மௌனங்கிறது ஒரு நமக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் கொடுக்கும் பார்த்திங்கன்னா, மன அமைதி கொடுக்கும், மென்டல் கிளாரிட்டி. நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது, ஸோ அது தெரிஞ்சு நம்ம ஃபோக்கஸில் போயிடுவோம். ஒரு விஷயம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து செய்யும்போது கன்சிஸ்டன்சி டெவலப் ஆகிடும். ஸோ நமக்கு மன உறுதி ஏற்பட ஆரம்பிக்கும். சரி, வேறு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மௌனம் நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னா, கோபம். இந்த ஒரு விஷயத்தை சடனாக ரியாக்ட் பண்ணுவாங்க சில பேர். ஒருத்தவங்க பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பேசிடணும். நம்ம மேலே தப்பு இருக்கோ இல்லையோ, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம பேச ஆரம்பிச்சிடுவோம். ஸோ உணர்ச்சி வசப்பட ஆரம்பிக்கும். அந்த இடத்துல நம்ம அவேர்னஸ் மிஸ் ஆகிடும். நம்ம என்ன பேசுகிறோங்கிற வார்த்தையை விட்டுருவோம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ மௌனமாக இருக்கும்போது நம்ம ரியாக்ஷன் கம்மியாகும். நம்மக்கிட்ட அவுட்புட் நம்ம என்ன சொல்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சு தான் பேசுவோம். புரியுதுங்களா? ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறையா பிரச்சனைகளை நம்ம பேசுகிறதுனால தான் எல்லா பிரச்சனையும் ஏற்படுது. ஸோ மௌனம் இருக்கும்போது நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு பேசும்போது அந்த இடத்துல பிரச்சனையை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ பிரச்சனை மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே நமக்கு ஒரு கிளாரிட்டி ஏற்படும்னு சொல்கிறேன் மௌனமாக இருக்கும்போது. அப்புறம் உடம்பு நம்ம இந்த உடம்பு வச்சு தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். இப்போது எப்படி நம்ம வீட்டுக்கு தீபாவளி பொங்கலில் நம்ம எப்படி நம்ம தூசியை தட்டுறோம் பார்த்திங்களா? ஸோ வீடை நீட்டாக வச்சுக்க பார்க்குறோம்ல, டெய்லி நீட்டாக வச்சு பார்த்துக்குறோம். எஸ்பெஷலி அந்த இப்போ பூஜா ஹாலிடேஸ் பொங்கலில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம வீடை பார்த்துக்குறோம்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும். ஸோ மௌனமாக இருக்கும்போது நம்ம உடம்பு ஒரு ரிப்பேர் சிஸ்டமுக்கு போக ஆரம்பிக்கும். ரிப்பேர் சிஸ்டம்னால் நம்ம உடம்பு பற்றி ரொம்ப நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ உடம்பு தனியாக சரிப்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அது நமக்கு எப்படி தெரிய வரும், நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்னஸாக இருப்போம், நம்மளுடைய மைண்ட் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ரொம்ப ஒரு சுறுசுறுப்பாக இருப்போம், பாடி லைட்டாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுடைய மௌனத்துறையும் ஒரு அட்வான்டேஜாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மௌனம் பண்ண நம்ம லைஃப்பில் நம்ம பெட்டர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இதை மந்த்லி ஒன்ஸ் பண்ணலாம், வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம். நான் ஆஃபீஸில் இருக்கும்போது பேசணும்னு அவசியம் கிடையாது. நேரத்தில் முக்கியமான விஷயங்களை பேசுகிறது பேசி தான் ஆகணும். பேசவே வேணாம், நம்ம சும்மா ஏதாவது பேசிட்டே இருப்போம்ல, படத்தை பற்றி பேசுவோம், அதை பற்றி பேசுவோம்ல, அந்த நேரத்தில் நம்ம அமைதியாகவும் இருக்கலாம். ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் பார்க்க முடியாது, வீக்லி ஒன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் நான் ஒரு 2 hours அமைதியாக இருக்கேன், மௌனமாக இருக்கேன் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி கூட பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் மௌனத்தை பற்றி பேசியிருக்கேன். இது மாதிரி வெவ்வேறு டாபிக்ஸை நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.